உழவர் வாழ்ந்தால் உலகம் வாழும் என்பது வெறும் பழமொழி அல்ல, அது தமிழ்நாட்டின் உயிர் மூச்சு. நம் விவசாயிகளின் வியர்வையால் விளைந்த மணிகள் மக்களின் உணவு தேவை நிறைவு செய்கின்றன. அத்தகைய பெருமை கொண்ட நம் விவசாயிகள் விளைச்சல் பெருகிட, வருமானம் உயர்ந்திட அவர்களுக்கு வேளாண் இடுபொருட்கள் தொடங்கி நீர்ப்பாசன வசதி, இயற்கை வேளாண்மை, இயந்திர பயன்பாடு, சந்தை வளர்ப்புகள், பயிர் காப்பீடு, விலை பாதுகாப்பு வரை எண்ணற்ற திட்டங்களை வகுத்திடும் வகையில் அனைத்து தரப்பினர் கருத்துக்களையும் கேட்டு அதற்கேற்ப வேளாண்மை நிதிநிலை அறிக்கை தயாரிக்கப்பட உள்ளது. தமிழகத்தின் மண்வள மேம்பாடு, நீர் மேலாண்மை, வேளாண் சந்தை சீர்திருத்தங்கள், வேளாண்மையில் இளைஞருக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துதல், பயிர் உற்பத்தி திறன், விவசாயிகளின் விளைபொருட்கள் விலை பாதுகாப்பு, நவீன வேளாண் தொழில்நுட்பங்களின் பரவலாக்கம், கால்நடை பாதுகாப்பு, பால் வளம், மீன் வளம், வேளாண் சார்ந்த தொழில்கள் ஆகியவற்றிற்கு இந்த வேளாண் நிதிநிலை அறிக்கையில் சிறப்பு கவனம் செலுத்தப்பட உள்ளது. வேளாண் நிதிநிலை அறிக்கை சமைப்பதற்கு முன்பாகவே விவசாயிகள் நலன் எப்போதுமே தனி அக்கறை கொண்ட நாம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் காவிரி டெல்டா மற்றும் டெல்டா அல்லாத மாவட்டங்களில் குறுவை சாகுபடி ஊக்குவிக்கும் வகையில் 134 கோடியே 83 லட்சம் ரூபாய் மதிப்பிலான குறுவை சிறப்பு திட்டத்தை அறிவித்துள்ளார்கள். மேலும் கடுமையான நிதி நெருக்கடியிலும் விவசாயிகளின் கோரிக்கைகளை கனிவுடன் பரிசீலித்து ஆட்சி பொறுப்பேற்ற 50 நாட்களில் 14,43,000 விவசாயிகள் சுமார் 6,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பயிர்கடனை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளார்கள். நம் அரசு பொறுப்பேற்ற பிறகு மாநிலத்தின் உணவு தேவை நிறைவு செய்யும் பொருட்டு 2026-27 ஆண்டிற்காக 131,36,000 மெட்ரிக் டன் உணவு தானிய உற்பத்தி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு அதனை எட்டுவதற்கான பல்வேறு முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சாகுபடி பரப்பை விரிவுபடுத்துதல், பயிர்களின் உற்பத்தி திறனை உயர்த்துதல், நவீன தொழில்நுட்பங்களை ஊக்குவித்தல், வேளாண் இயந்திரங்களின் பயன்பாட்டினை அதிகரித்தல் மற்றும் நிலையான வேளாண் நடைமுறைகளை பரவலாக்குதல் ஆகியவற்றின் மூலம் இந்த இலக்கை அரசு அடைய தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையிலான இந்த அரசு விவசாயிகளின் விளைபொருட்களுக்கும் வேளாண் சார்ந்த தொழில் செய்வோர் உற்பத்தி செய்யும் பொருட்களுக்கும் நியாயமான மற்றும் லாபகரமான விலை கிடைப்பதை உறுதி செய்யும் என தெரிவித்துக் கொள்கிறேன். அத்துடன் சந்தை ஏற்றத்தாழ்வுகளின் தாக்கத்தை குறைக்கும் வகையில் குளிர்பதன கிடங்குகள், சேமிப்பு கிடங்குகள் மற்றும் அறுவடைக்கு பிந்தைய உள்கட்டமைப்பு வசதிகள் தொடர்ந்து மேம்படுத்தப்படும் என தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பிற்கென விவசாய பெருமக்களே, நான் இந்த துறையின் அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு ஒரு விஷயத்தை தொடர்ந்து உணர்ந்து வருகிறேன். எந்த மாவட்டத்தில் சென்றாலும் விவசாயிகள் அரசிடம் பெரிய விஷயங்களை மட்டும் கேட்பதில்லை. தங்கள் உழைப்புக்கு உரிய மதிப்பு வேண்டும், தங்கள் விளைபொருட்களின் நியாயமான விலை வேண்டும், தங்கள் பிரச்சனைகளை யாராவது பொறுமையாக கேட்க என்பதுதான் முதலில் எதிர்பார்க்கிறார்கள். நமது மாநிலத்தின் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தனித்தனி சிறப்புகள் உள்ளன. காவிரி டெல்டாவில் ஒரு வகையான தேவைகள் இருக்கின்றன, வறட்சி பகுதியில் வேறு வகையான மலைப்பகுதிகளில் தோட்டக்கலை தேவைகள் இருக்கின்றன. விவசாயிகளின் பிரச்சனைகள் வேறுபட்டவை. எனவே எல்லாருக்கும் ஒரே தீர்வு என்ற அணுகுமுறையை விட பகுதி சார்ந்த தேவைகளை அறிந்து திட்டமிடும் என்பதே எங்களின் நோக்கம். இன்று உலகம் முழுவதும் வேளாண்மை வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. புதிய தொழில்நுட்பங்கள், செயற்கை நுண்ணறிவு, துல்லிய மேலாண்மை, ட்ரோன்ஸ் பயன்பாடு, காலநிலை முன்னறிவிப்பு, நீர் மேலாண்மை போன்றவை விவசாயத்தில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி வருகின்றன. இந்த மாற்றங்களை தமிழ்நாட்டு விவசாயிகள் முழுமையாக பயன்படுத்த வேண்டும். அதற்கான பயிற்சி, வழிகாட்டுதல் மற்றும் ஆதரவை தமிழ்நாடு அரசு தொடர்ந்து வழங்கும். விவசாயத்தில் உற்பத்தி அதிகரிப்பது மட்டும் போதாது, விவசாயியின் வருமானம் உயர வேண்டும்.